துன்பம்ன்றது நீ வாங்கிக்கிறது, ஒத்துக்கிறது, ஏற்றுக்கிறது. விட்டுரு. துன்பப்பட மாட்டேன், சந்தோஷமாக தான் இருப்பேன், நான் நல்லா தான் இருப்பேன், நல்லா இருக்கிறதுக்கான வழியை தேடுவேன், இன்னும் வசதியாக மாறுவேன். யார் நினைக்கினா? நினச்சா எப்படி நல்லா இருக்க முடியாது. இல்லை நான் பிடிச்சி விடுறது கற்றுக்குனுக்கிறேன், அக்குபஞ்சர் கற்றுனுக்கிறேன், நான் இப்போது டாக்டர் ஆகிட்டேன். சனினே நீ டாக்டர் இல்லை, நீ ஏற்கனவே யார் தான், நீ வசதியானது தான். நீ என்ன பண்ணுற? நீ துக்கத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற, ஏழ்மையை ஒத்துக்கிற. அவன் என்ன ஆவான்? நான் சேரில் உட்காந்துக்கும் போதே இப்படி தான் நினச்சிருந்தேன். இதை விட இன்னும் இருக்குது நிறைய. பறந்துன்னு போகணுன்னுக்கிறேன். நான் உட்காந்துன்னு பேசினா அப்படி போகணும். இந்த மாதிரி கூடாது, நல்லா ஹாலாக வச்சுக்கணும். நல்லா அங்கவங்க சரக்கு வச்சுன்னு இந்த கிளப்பில் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க பார்த்துக்கிங்களா? ஜீனத்தம்மெல்லாம் ஆடின்னு வருவாங்க. அப்படியே சரக்கு வச்சுன்னு அப்படியே ஊற்றுவாங்க, பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி சாமியாராக இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் அங்கங்கே ரவுண்டு சேர் போட்டு சரக்கு வச்சு நிச்சுன்னுக்கணும். நம்ம அங்கே போய் டான்ஸ் ஆடி உனக்கு என்ன கடவுள் பற்றி தேவைன்னு கேட்கணும். அப்படி பேசணுன்னுக்கிறேன் நான். இவனுக்கு எப்போ பார்த்தா இப்படியே கண்டுபிடியே பேசியிருந்தாங்க. அங்கே போயிட்டு அதுவும் ட்ரெஸ்ஸு கலர் டேபிள் கலர் மாறணும் வரோம். இப்போ அந்த டேபிள் அங்கே போய் அவர்கிட்ட பேசணும் போது சரக்கு சின்ன பானுங்க பேசணும். உனக்கு என்ன கடவுள் பற்றி எதனா கேள்வி தான் இவங்கிட்ட போய் அப்படி இருக்கணும்னு பார்க்குறேன். புரியுதா? அப்படியே பறந்து நீங்களாம் அங்கங்கே உட்காந்துக்கணும். ஆமாம், இங்கேயே பார்த்துக்கிறதுல உங்களுக்கு முன்னாடி ஒரு டிஸ்பிளேவும் இருக்கும். அதுலேயும் பார்த்துல எந்த டேபிளில் போனாலும் டிஸ்பிளே பக்கத்தில் இங்கேயே வச்சுட்டான்னா அவன். ஸோ ஆமாம், அப்படி வாழணும். துக்கப்படணும். ஒட்டி வயிறோடு குழந்தைங்களா இந்த வாரம் நல்லா போச்சா? நல்லா போச்சு. டேய், வாழ்க்கை எதுக்கு வந்தீங்க? எதுக்கு? அப்புறம் என்ன பிரச்சனை?